ஹலோ எவ்ரிவன், பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். இன்றைக்கி மார்னிங் நான் பைபிள் படிச்சுட்டு இருந்தபொழுது சில சிம்பிளான வசனங்களாக தெரிஞ்சாலும் அதில் ஆழமான கருத்துக்கள் இருக்கிறதா நான் உணர்ந்தேன். சங்கீதம் 66:14 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். அடுத்து 17வது வசனத்தில், அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். இங்கே பார்த்தீங்கன்னா, என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார், என் உதடுகளை திறந்து நான் சில வார்த்தைகளை பேசினேன். இன்றைக்கு இது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணப்பட வேண்டிய விஷயங்கள். ஏன்னா மெனி ஆஃப் அஸ் ஆர் சைலண்ட் தீஸ் டேஸ். நிறைய பேர் நாம் நிறைய பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் வி ஆர் சைலண்ட், வி ஆர் டெஸ்பரேட், பட் ஸ்டில் வி ஆர் சைலண்ட். அமைதியாகவே இருந்துடுறோம். யார்கிட்ட பேசுகிறது? நாம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறது கிடையாது, நம்முடைய ரிலேட்டிவ்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறது கிடையாது. மேபி அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் பட் ஹியர் இந்த சங்கீதத்தை எழுதுகிற தாவீது சொல்லுகிறாரு, நான் என் உதடுகளை திறந்து என் வாயை திறந்து அவர்கிட்ட நான் சொன்னேன். இன்றைக்கு நிறைய பேர் ப்ரேயர் பண்ணுறது கூட ஹெசிடேஷனாக தான் இருக்காங்க. அவர்களுக்கு தயக்கம் அதிகமாக இருக்கிறது. சில நேரங்களில் நம்முடைய லைஃப்பில் இருக்கிற சில கில்ட் கான்ஷியஸ், சில நேரங்களில் நாம் செய்த பழைய தவறுகள், இல்லை நாம் ஒரு ஜஸ்டான லைஃப் இப்போ நம்ம வாழ்கிறதில்ல, சரியான முறையில் நான் வாழ்கிறதில்ல, அதனால் நான் எங்கே பிரதர் ப்ரேயர் பண்ணுறது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் வி ஆர் ஆல்வேஸ் ஹர்ட். நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கேட்க தயாராக இருக்கிறார். நம் வாய்களை திறந்து உதடுகளை திறந்து நம்முடைய ப்ராப்ளம்ஸை ஜஸ்ட் let him know. See what miracles happen immediately. ஸோ நாம் ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ப்ரேயர் பண்ணுறதுனால என்ன ஆக போகுது, எனக்கு ப்ரேயர் பண்ணக்கூட தெரியாது. பட் இங்கே ப்ரேயர்லாம் பண்ண சொல்லலை. உதடுகளை திறந்து வாயை திறந்து நமக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ், நமக்கு இருக்கிற ஒரு அன்சால்வ்டு கொஷின்ஸ், மனதில் இருக்கிற ஏக்கங்கள் கலக்கங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை தேவனிடத்தில் நம்ம சொல்ல ட்ரை பண்ணலாமே இந்த புது வருஷத்தில். ஐ எம் ஷுர் தட் God will hear all your prayers. உங்களுடைய எல்லா மன விண்ணப்பங்களையும் கேட்டு அவர் ஒரு சொல்யூஷனை சீக்கிரமாக தரப்போகிறார். God bless you. Amen. Praise the Lord.